அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 3ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி புத்தகத்திலிருந்து அலகு 7 காலத்தை அறிவேன் பார்க்கலாம். இதில் முதல் செயல்பாடு அதற்குரிய கால நேர பொழுதுகளோட இணைக்கிறோம். காலை நேரம் அப்படிங்கும்போது சேவல் கூவுவது தான் காலை நேரம். அந்த நேரத்தில் நம்ம தூங்கி எழுந்திருப்போம். அடுத்து நண்பகல் மதிய நேரத்தில் சூரியன் சுட்டெரிக்கும், சூரியன் நடுவானத்தில் இருக்கும். அப்போ அது நண்பகல் நேரம். நண்பகல் நேரத்தில் நாம் அதிகமாக பள்ளிக்கூடங்களில் இருப்போம், படிப்போம். பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு சாப்பிடுவோம். அது நண்பகல் நேரம். அடுத்து மாலை வானம் செவ்வானமாக இருக்கும், அது சிவப்பு நிறத்தில் இருக்கும் சூரியன் மறையும் பொழுது. மாலை நேரத்தில் விளையாடுவது தான் செயல்பாடுக்குரிய செயல்பாடு. இரவு நேரத்தில் தூங்குவது. அடுத்தது இங்கே காலை நேர பொழுது அதுக்குடைய சரியான செயல்பாடை டிக் பண்ணுறோம். இப்போ இது காலையில் ப்ரஷ் பண்ணுவோம். அடுத்து நண்பகல் சூரியன் சுட்டெரிக்குது இல்லையா, நண்பகலில் பள்ளிக்கூடங்களில் இருப்போம். மாலையில் விளையாடுவோம். இரவு நேரத்தில் தூங்குவோம். ஒவ்வொரு செயல்பாட்டையும் இந்த செயல்பாடு என்னென்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு செயல்பாடும் அதுக்குரிய கால நேர பொழுதோட மேட்ச் பண்ணுறோம். இது தூங்குறது இரவு, அப்போ இங்கேயும் தூங்குவது இரவு. அடுத்து காலையில் எழுந்துக்கிறது அதிகாலை. இங்கே சூரியன் உதிக்கிறது அதிகாலை. காலையில் எழுந்துப்போம், குளிப்போம், அதுவும் அதிகாலைக்குரிய செயல்பாடு தான். அடுத்து இந்த செயல்பாடு விளையாடுறது மாலைக்குரிய செயல்பாடு, மாலை நேரம். இப்போ மாலை நேரம் அதே மாதிரி விளையாடுங்க, பந்து விளையாடும், அதுவும் மாலை நேரத்துக்குரிய செயல்பாடு. இங்கே பள்ளியில் உட்காந்து சாப்பிட்றாங்க, இது நண்பகல். இங்கே பள்ளியில் படிக்கிறான், இதுவும் நண்பகலுக்குரிய செயல்பாடு. இரண்டுமே நண்பகலுக்குரிய செயல்பாடுகள். அடுத்தது அன்றாட நடக்கிற நிகழ்வுகளுக்கு அதுக்கேற்ற மாதிரி இங்கே கலர் பண்ணுறோம். காலையில் அப்படின்னா அந்த ஆரஞ்சு வண்ணத்தையும், மதிய பொழுது அப்படின்னா மதிய நேரத்துக்கு இந்த சிவப்பு வண்ணத்தையும், மாலை நேரத்துக்கு மஞ்சள் வண்ணத்தையும், இரவு நேரத்துக்கு இந்த வயலட் வண்ணத்தையும் கொடுக்குறோம். இப்போ இங்கே இரவு தூங்குறாங்க, அப்போ அதுக்கு வயலட் கலர் கொடுக்குறோம். இவங்க மாலையில் விளையாடுறாங்க, மஞ்சள் வண்ணம். பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு போகிறான், அப்போ அது மாலை நேரம், மஞ்சள். இவங்க காலையில் எழுந்துக்கிறாங்க, அப்போ இது அதிகாலை, அப்போ இது ஆரஞ்சு நிறம் கொடுக்குறோம். இங்கே படிக்கிறாங்க, பள்ளியில் உட்காந்து படிக்கிறாங்க, இவங்க பள்ளியில் உட்காந்து சாப்பிட்றாங்க, அப்போ இரண்டுமே நண்பகல் நேரம். அதனால் இவங்க ரெண்டுத்துக்கும் சிவப்பு வண்ணத்தை கொடுக்குறோம். கால நேர பொழுதுகளுக்குரிய செயல்பாடுகளுக்கு மட்டும் வண்ணம் தீட்டுறோம். காலையில் ப்ரஷ் பண்ணுவோம், எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்வோம், இது காலை நேர செயல்பாடு. தூங்குறது இரவு நேரத்துக்குரியது. மதியம் சொல்லும்போது பள்ளிக்கூடங்களில் இருப்போம். ப்ரஷ் பண்ணுறது காலை செயல்பாடு, அப்போ அது தேவையில்லை. பள்ளிக்கூடத்தில் உணவுன்றது பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது, இது ரெண்டுமே மதிய நேரத்துக்குரிய செயல்பாடு. மாலையில் விளையாடுறது, செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதெல்லாம் மாலை நேர செயல்பாடு. இது தூங்குறது இரவு நேர செயல்பாடு. அடுத்து இரவில் விளக்கு வெளிச்சத்தில் படிக்கிறது இரவு, தூங்குவது இது ரெண்டும் இரவு நேரத்துக்குரிய செயல்பாடு. இங்கே விளையாடுறது மாலை நேர செயல்பாடு, அப்போ அது தேவையில்லை. அப்போ இது ரெண்டுத்துக்கு மட்டும் கலர் பண்ணால் போதும். அடுத்தது பின்னொரு நிகழ்வுகளை காலமுறை வரிசையில் இணைத்துட்டு சொல்கிறாங்க. அது காலைமுறை வரிசை அப்படின்னா இது தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டே இருக்கும். இப்போ வீட்டில் குளிக்கிறது, இங்கே ஆரம்பிக்கிறாங்க குளிக்கிறது, அப்புறம் பள்ளியில் உண்ணுதல், பள்ளியில் விளையாடுதல், அப்புறம் வீட்டில் உறங்குதல். இப்போ உறங்கி எழுந்து மறுபடியும் என்ன பண்ணுவோம், குளிப்போம், பள்ளிக்கு போவோம், விளையாடுவோம், வீட்டில் உறங்குதல். இப்போ இந்த செயல்பாடு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கும். அதனால தான் இந்த காலமுறை சுழற்சியை நம்ம வரைகிறோம். அடுத்து செடிகள். இங்கே செடிகளுடைய நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்வுகளை அதனுடைய வரிசைப்படுத்தி எழுதுகிறோம். காலைமுறை வரிசையில் வரிசைப்படுத்தி எழுதுகிறோம். முதல்ல என்ன பண்ணுவோம், விதை நடுதல், அப்புறம் செடி முளைக்கிறது, பூ பூத்தல், காய் காய்த்தல். இந்த வரிசையில் தான் இந்த செயல்பாடுகள் நடைபெறும். நானே செய்வேன் இந்த படம் குறிப்பிடுற கால நேர பொழுதை டிக் பண்ணுறோம். இந்த படம் மதியம், ஏன்னா சூரியன் இங்கே வானத்தில் இருக்குது, அப்போ இது மதியம், நண்பகல். இரவு நேரத்துக்குரிய செயல்பாடு, இரவில் தூங்குவது தான் இரவு நேரத்துக்குரிய செயல்பாடு. இப்போ இதுக்கு காலமுறை வரிசையில் இணைக்கிறோம். முதல்ல முட்டை, அப்புறம் முட்டையிலேருந்து குஞ்சு வெளியே வருது, அடுத்து அது கொஞ்சம் பெருசாகுது, அப்புறம் பெரிய பறவையாக மாறுது, மறுபடியும் அது முட்டை வைக்கும். அப்போ இந்த சுழற்சி தொடர்ந்து நடைபெறும். அடுத்து படம் குறிப்பிடும் கால நேர பொழுதை தேர்ந்தெடுக்கிறோம். இது வானத்தில் நிலவு இருக்குன்னா அப்போ அது இரவு நேர பொழுது. இதில் காலை நேரத்துக்குரிய செயல்பாடு குளிக்கிறது தான் காலை நேர செயல்பாடு. விளையாடுறது மாலை, பள்ளியில் இருக்கிறது மதியம், தூங்குவது இரவு. அப்போ காலை நேர செயல்பாடு குளித்தல். இங்கே இருக்கிற நிகழ்வுகளை காலமுறை வரிசைப்படுத்தி எழுதுகிறோம். முதல்ல உட்காருதல், அப்புறம் தவழுதல், நடத்தல், ஓடுதல். தவறான இணையை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. தவறான இணை விளையாடும் நேரம் நண்பகல் அப்படின்றது தான் தவறான இணை. விளையாடும் நேரம் மாலை, இங்கே நண்பகல் இருக்குது, அப்போ அது தவறானது. அடுத்த நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி எழுதுகிறோம். முதல்ல பால் வாங்குதல், அப்புறம் பாலை கொதிக்க வைத்தல், அப்புறம் சர்க்கரை மற்றும் தேநீர் கலவை சேர்த்தல், தேநீர் அருந்துதல். அடுத்தது காலமுறை வரிசையில் சரியானதை தேர்ந்தெடுக்கிறோம். விதை, செடி, மரம், இதுதான் அதனுடைய வரிசை.
அடுத்து காலமுறை சுழற்சியை ஏற்படுத்தாத நிகழ்வு. இதில் ஏற்படுத்தாத நிகழ்வு வந்து வீடு கட்டுதல். ஏன்னா வாரத்தின் நாட்கள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஞாயிறுலேருந்து சனி வரும், அடுத்து சனி முடிஞ்சுன்னா மறுபடியும் ஞாயிறு திங்கள் செவ்வாய், அது அப்படியே அந்த சுழற்சி வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். ஆண்டின் மாதங்களும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படின்னு வரும்போது டிசம்பர் முடியும், மறுபடியும் ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு அந்த சுழற்சி வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். பருவ காலங்களும் அதே மாதிரி தான். கோடைக்காலம், குளிர்காலம், கோடைக்காலம், மழைக்காலம், குளிர்காலம் வரும், மறுபடியும் கோடைக்காலம், மழைக்காலம், குளிர்காலம், இந்த சுழற்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். ஆனால் வீடு கட்டுதல் வந்து வீடு கட்டி முடிஞ்சதுன்னா அது அவ்வளோதான், நின்று போச்சு அந்த சுழற்சி, மறுபடியும் தொடர்ந்து அது நடைபெறாது. அப்போ சுழற்சியை ஏற்படுத்தாத நிகழ்வு அப்படின்னு சொல்லும்போது அது வந்து வீடு கட்டுதல். நன்றி.